இன்றைய காலகட்டத்தில் ஒரு பள்ளி குழந்தைகளில் இருந்து முதுமை வரை நம்முடைய முதல் தேடல், ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் த ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி எங்கே இருக்கணும் அப்படின்னா நலத்தை தேடி. நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயங்களும், அது பயணமாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், உடைகளாக இருக்கட்டும், ஓய்வாக இருக்கட்டும், உடல் பயிற்சியாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், அது எல்லாவற்றும் ஏதாவது ஒரு வகையில் நம் உடல் நலத்திற்கு உதவியாக இருக்குமா, நம் உடல் நலத்தை செம்மையாக வைத்துக்கொள்ள உதவுமா என்று யோசித்து வாழ வேண்டும். அதற்கான மெனக்கடலையும் அதற்கான கரிசனத்தையும் அதற்கான அக்கறைகளையும் இப்பொழுதே இங்கிருந்தே துவங்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வருங்காலத்தில் நோயில் பிடியில் இல்லாமல் இருக்க முடியும். நண்பர்களே, ஒரு விஷயம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. 2 விதமான நோய் கூட்டங்களில் எப்போவுமே நமக்கு சவாலாக இருக்குது. ஒன்று கம்யூனிகபிள் டிசீஸ், திடீர்னு வரக்கூடிய தொற்று கூட்டங்கள். அதுவும் நாகப்பட்டினம் சார்ந்து யோசிச்சோன்னா இங்கே நிறைய கூட்டங்கள், நிறைய திருவிழாக்கள் நடக்கக்கூடிய பகுதி, கடற்கரையை ஒட்டி இருக்கிற பகுதி, பல நேரங்களில் கழிவுநீர் தேக்கங்கள் முழுமையாக இடம்பெறாதனால இங்கே கொஞ்சம் தொற்று நோய்களினுடைய கூட்டம் மற்ற ஊர்களோட அதிகம். வரலாற்று ரீதியாக சொல்கிறேன், இன்றைக்கெல்லாம் ஓரளவுக்கு நாம் மாறி வந்துட்டுருக்கோம். ஆனாலும் இந்த கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்றாக வரக்கூடிய நோய் கூட்டங்கள்லேருந்து எதிர்க்கணும்னா அதற்குரிய எதிர்ப்பாற்றல் நமக்கு இருக்கணும். இது முதல்ல. ரெண்டாவது, நான் கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்றாத வாழ்வியல் நோய்கள், சக்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு, நாள்பட்ட நுரையீரல் நோய்கள், இன்னும் ருமட்டாய்டு மாதிரியான மூட்டு நோய்கள், இது மாதிரி தொற்றாத வாழ்வியல் நோய்களும் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் சொல்லக்கூடிய தன்னெதிர்ப்பாற்றல் நோய்களும் கூடிக்கொண்டே இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். இந்த நோய் கூட்டத்திலிருந்து நாம் விடுதலை பெறணும். இந்த நோய் கூட்டத்தினுடைய சிக்கல் நமக்கு பெரிய ஒரு அழுத்தங்களை ஏற்படுத்தக்கூடாது. அப்படின்னாலும் நம்முடைய எதிர்ப்பாற்றல், நம்முடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் மிகச்சரியாக வைத்துக்கொள்ளணும். எப்படி வைத்துக்கொள்வது? இந்த கம்யூனிகபிள் டிசீஸில் இருந்தும் நான் கம்யூனிகபிள் டிசீஸில் இருந்தும் நம்ம அது வராமல் பார்த்துக்கொள்ளணும். வந்தால் அது நம்மை மிகப்பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்காமல் வைத்துக்கொள்ள வேண்டும்னா முதல் அக்கறை நமக்கு உணவில் இருக்கணும். இன்றைக்கி காலையில் ஒரு பள்ளியில் நான் பேசுகிறேன், இங்கே வரதா இருக்கிறதுனால அப்படியே ஒரு பள்ளிக்கு போயிட்டு வந்தேன். அந்த பள்ளி மாணவர்கள் ஒரு 400-500 பேர் இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். இங்கே படிச்சுட்டு இருக்கிற இந்த குழந்தைகளில் உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் பெரியப்பா, உங்கள் சித்தப்பா, இல்லை தாய் மாமன், இவர்களில் எத்தனை பேர் குடும்பத்தில், நீங்கள் கையை தூக்குங்க, உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பேருக்கு சக்கரை வியாதி இருக்குது? இதுதான் என் கேள்வி. 400 பேர் இருக்கக்கூடிய குழந்தைகளில் நண்பர்களே 90% குழந்தைகள் கையை தூக்குறாங்க. அத்தனை பேர் வீட்லேயும் சக்கரை வியாதி இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? 300-350 பேர் வீட்டில் சக்கரை வியாதி இருக்குன்னா இவர்கள் அடுத்த 10 ஆண்டுகள் கழித்து இவர்களில் 175-200 பேருக்கு உறுதியாக சக்கரை வரும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் தரவு சொல்கிறது. அதுதான் எங்கே திரும்பினாலும் சர்க்கரை வியாதி தறிகட்டு ஓடிட்டுருக்கு, மிகப்பெரிய அளவில் கூடிக்கொண்டிருக்கிறது. நாகப்பட்டினம் ஒரு கடற்கரை நகரம். எனக்கு இங்கே பேச வரோம் அப்படிங்கும் போதே டக்குன்னு மனசில் நான் வரும்போது யோசித்து கொண்டே வந்த விஷயம், ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மருத்துவ கருத்தரங்கு. அந்த கருத்தரங்கில் பங்களாதேஷில் இருந்து வந்த ஒரு பேராசிரியர், அவர் அங்கே உள்ள பல்கலைக்கழக பேராசிரியர், ஒரு பெரிய ஆய்வை அவர் சமர்ப்பித்தார். அது கனடாவில் நடந்த வேர்ல்டு NCD காங்கிரஸ். அதில் அவர் அந்த ஆய்வு குறிப்பை அவர் சமர்ப்பிக்கிறார். என்ன சொல்லார்னா, பங்களாதேஷில் ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கும் கடற்கரை பகுதி இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட அவர் சொன்னது ஒரு 600-650 கிலோமீட்டர் கடற்கரை பகுதியில் கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய மக்கள் பல பேருக்கு பங்களாதேஷில் சிறுநீரக தொந்தரவு கூடியிருப்பதாக அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சுனாமிக்கு பின்னாடியும், ஒருவேளை சுனாமிக்கு பின்னாடியோ இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தோ எங்களுடைய கடற்கரையில் கொஞ்சம் சலினிட்டி கூடியிருக்கிறதுனால, உப்புத்தன்மை மண் பகுதியில் கூடியிருக்கிறதுனால, எங்களுடைய தாவரங்கள், அருகாமை தாவரங்கள் எல்லாத்துலேயும் உப்புச்சத்து கூட இருக்கிறதுனாலையோ பங்களாதேஷின் கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய மக்களுக்கு சிறுநீரகத்தில் உப்பை பிரித்து எடுக்கக்கூடிய நவீன அறிவியலில் EGFR அப்படிம்பாங்க, எஸ்டிமேஷன் ஆஃப் கிளாமருலோ ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு பேர். நம்ம பிளட் டெஸ்ட் போட்டோம்னா யூரியா கிரியாட்டினின் பார்க்கும்போது அந்த கிரியாட்டினின் அளவையும் உங்களுடைய வயதையும் வைத்து கணக்கு போடுவாங்க. அந்த EGFR 90க்கு மேலே இருக்கணும். நல்ல உடலினர்னா 100-110 இருக்கணும். அந்த பங்களாதேஷ் கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய மக்களில்
நிறைய மக்களுக்கு சற்று குறைகிறது. 70, 80ன்னு வரக்கூடிய நபர்கள் அதிகம் இருக்கிறாங்க. அவர் என்ன பேசினார்னா, இந்த கடற்கரையை ஒட்டி இருக்கவங்களுடைய சிறுநீரகத்தில் இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறதுனால ஒருவேளை இவர்களுக்கு சர்க்கரை வியாதியும் சேர்ந்துச்சு, அவர்களில் 30% பேர் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் வெகு விரைவில் பங்களாதேஷில் சிறுநீரக நோயாளிகள் கூடிடுவாங்களோன்னு ஒரு அச்சத்தை தெரிவித்தார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு. நான் உடனே என் மனக்கண்ணில் ஓடியது என்னன்னா, தமிழ்நாட்டில் எத்தனை 100 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 800-900 கிலோமீட்டர் கடற்கரை எல்லை இருக்குது. நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, இங்கே இருக்கக்கூடிய நம்ம அந்த ஓஎம்ஆர், ஈசிஆருங்கிற அந்த கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய அத்தனை நகரங்கள்லேயும் நம்முடைய மீன்பிடி கிராமங்களும் சரி, கடற்கரையை ஒட்டி வணிகம் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், பெருவாரியான மக்கள் இங்கே இருக்கிற இடத்துல நாம் நம்முடைய சிறுநீரகத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளணும். முதல்ல நீங்கள் சோதிச்சு பார்த்துக்கோங்க, உங்களுடைய கிரியாட்டினின் லெவல் நார்மலாக இருக்கா. ஒருவேளை சர்க்கரை இரத்த கொதிப்பு ஆல்ரெடி இருக்குன்னா நாளைக்கே போய் காலையில் உங்களுடைய இரத்தத்தில் கிரியாட்டினின் அப்படிங்கிற அளவு சரியாக இருக்கா. அது உடனடியாக தெரிஞ்சிடாது. கிரியாட்டினின் அளவு எப்போ உயர ஆரம்பிக்கும்னா, சர்க்கரை உங்களுடைய சிறுநீரகத்தில் 50% மேலே அது பாழ்பட்டதுக்கு அப்புறம் தான் கிரியாட்டினின் கூடும். அதனால் முதல்ல கிரியாட்டின் இருக்கான்னு பார்க்கணும். கிரியாட்டின்லாம் நார்மலாக தான் இருக்குது, அப்போ நான் எவ்வளோ வேணாலும் உப்பு சாப்பிட்லான்னு நினச்சிடக்கூடாது. நாம் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். உலகத்தில் மற்றவங்க உள்ளூரில் எத்தனை பேர் உப்பு எவ்வளோ எடுத்தாலும் பரவாயில்ல, உப்பளங்களை அதிகமாக கொடுத்து உலகிற்கே உப்பு கொடுக்கக்கூடிய நாம் உப்பை சற்று குறைவாகத்தான் எடுக்க வேண்டும் நண்பர்களே. குறைவான அளவில் தான் நாம் உப்பை பயன்படுத்தணும். தமிழ் சமூகம் வெறுகாலமாக உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ உப்பு போடாமல் எப்படி சார் இருக்குதுமாங்க. அவர் சொன்னது அந்த கருத்து இல்லை. ஒரு எலுமிச்சம்பழமோ ஒரு மாங்காயோ உப்பு போட்டு பதப்படுத்தாவிட்டால் அது கெட்டு போய்விடும். உப்பில்லை என்றால் அது பதப்படுத்தலைன்னா கெட்டு போய்டும் தான் உப்பில்லா பண்டம் குப்பையிலே. சாம்பார்லேயும் பொரியல்லையும் அவரைக்காயிலையும் மீன்பையும் போட்டு உப்பு அள்ளி போட்டு சாப்பிடுன்னு அவர்கள் சொல்லலை. நாம் தவறுதலாக புரிஞ்சுட்டு எல்லாத்துலேயும் உப்பு கூட சாப்பிட்றோம். குறிப்பாக தமிழ் சமூகம் தான் உலகத்திலேயே அதிக அளவில் உப்பு சாப்பிடுகிறது. ஆனால் அவ்வளோ சொரணம் இருக்க மாதிரி தெரியல, அது வேறு விஷயம். உலகத்தில் எல்லாரும் 4 கிராம் தான், WHO 4 கிராம் தான் ஒரு நாளைக்கு உப்பு சாப்பிட சொல்லுது. நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் தெரியுமா? நீங்கள் போய் உங்கள் வீட்டில் கணக்கு போட்டு பாருங்கள். நல்ல கணக்கு போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1 கிலோ உப்பு வாங்கினீங்கன்னா 4 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரே மாதத்தில் அது காலியாக போயிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நபரும் 8 கிராம் உப்பை சாப்பிட்றோம். WHO 4 கிராம் தான் போட சொல்லுது, ஆனால் நம்ம 8 கிராம் உப்பை போட்டு கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே கடற்கரையின் அருகாமையில் இருக்கிறோம், உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கிறோம். உப்பு அதிகமாக வந்தால் அதிகம் பாதிக்கக்கூடிய மக்களாகவும் நாம் இருக்கிறோம். அது என்ன சார், அது புரியலையே. உலகத்தில் அமெரிக்கர்களை விட, ஆப்பிரிக்கர்களை விட, ஐரோப்பிய நாட்டினரும் ஆப்பிரிக்க இனத்தினை விட நம்முடைய சிறுநீரகம் சற்று சின்னது நண்பர்களே. நம்முடைய ஃபில்டர் இருக்கு இல்லையா, கிட்னியில் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபில்டர் இருக்குது. அந்த மில்லியன்ஸ் ஆஃப் ஃபில்டர் அந்த மேற்கத்திய ஐரோப்பிய மக்களினுடைய சிறுநீரகத்தை விட, ஆப்பிரிக்கர்களுடைய சிறுநீரகத்தை விட நம்ம சிறுநீரகம் கொஞ்சம் சின்னது, ஃபில்டர்கள் கம்மி. அப்படின்னா நம்ம மற்றவங்களை விட குறைவாக உப்பை சாப்பிடணும். ஆனால் நம்ம கூடுதலாக உப்பை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு இந்த புத்தக கண்காட்சியில் வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டிய செய்தி 2, உப்பை குறைக்கணும். செய்தி 1, புத்தகம் வாங்கணும், படிக்கணும், வாசிக்கணும். செய்தி 2, உப்பை குறைக்கணும். ஊறுகாய்களை தயவு செய்து எடுக்காதீங்க. நல்லா உப்பை நிறைய கொட்டி கொட்டி போடக்கூடிய உணவுகள் நமக்கு வேண்டாம். எந்த அளவுக்கு உப்பை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம் சிறுநீரகம் பாதுகாப்பாக இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளணும். கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளில், சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இல்லை, உங்களுடைய HbA1c எப்போவுமே 8க்கு மேலே இருக்குது, 9க்கு மேலே இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு சர்க்கரை நோய், அந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளில் 30% பேர் தன்னுடைய ஆயுட்காலத்துக்குள்ள சிறுநீரக நோய்க்குள்ளே சிக்கிடுறாங்க. இதுதான் அறிவியல் தரவு. CKD அப்படின்னு சொல்லுவாங்க, கிரானிக் கிட்னி டிசீஸார். கொஞ்சம் யூரினில் புரோட்டீன் வெளியே போக ஆரம்பிக்குது, உங்களுடைய யூரினில் புரோட்டீன் 1+ வந்திருக்கு, EGFR கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு உங்கள் மருத்துவர் உங்களுக்கு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறமும் நம்ம உப்பை சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா சிறுநீரகத்துக்கு டயாலிசிஸ் பண்ணுறதோ இல்லை என்றால் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கோ போக வேண்டியிருக்கும். நண்பர்களே, உப்பை குறைத்து கொள்வோம்.
மிக குறைவாக உப்பு போடக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கொள்வோம். சர்க்கரை இரத்த கொதிப்பு இருந்ததுன்னா கூடுதலாக நம்ம உப்பு போடுவதை குறைத்து கொள்வது காலத்தின் மிக மிக கட்டாயமான விஷயம். ரெண்டாவது, உப்புக்கு அடுத்து இனிப்பு வரும். இனிப்பு நமக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சுவை இனிப்பு. இனிப்பு சுவையெல்லாம் கெடுதி நான் சொல்லலை. ஆனால் இனிப்பை எப்படி சாப்பிடுகிறோம்? நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்குது, இனிப்பு வேணும். நமக்கு காலகாலமாக ஒரு களிப்பான மனதுக்கும் ஒரு குதூகலமான மனதுக்கும் இனிப்பைத்தான் பரிமாறி இருக்கிறோம். ஒரு இலக்கிய தரவு ஒன்றை படித்த ஞாபகம். விஜயநகர பேரரசில் ஒரு மதிய விருந்தில் கிட்டத்தட்ட 64 வகை இனிப்பை கொடுத்துருக்காங்களாம். அவ்வளவு இனிப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நல்லா தானே இருந்திருக்கிறானுங்க அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது. ஆனால் இன்றைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய இனிப்புகளை எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப 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 கவலைக்குரியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இனிப்பு என்றால் முதல்ல நம்ம மனசில் பட வேண்டிய விஷயம் பழங்கள் தான். பழங்களிலிருந்து வரக்கூடிய இனிப்பையே நம்ம பிரதான இனிப்பாக வைத்துக் கொள்ளலாம். பிரித்து எடுக்கப்பட்ட இனிப்பு, அது வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் நமக்கு அதிகம் வேண்டாம். வெள்ளை சர்க்கரை வேண்டவே வேண்டாம். நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ தேனோ ஒரு விழா காலங்களில் குறைவாக பயன்படுத்தி கொள்ளலாம். அது ஒருவேளை சர்க்கரை வியாதி இல்லாதவர்களுக்கு தேனோ கருப்பட்டியோ சிக்கல் இல்லை. சர்க்கரை வியாதின்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம, சார் நான் ஒயிட் சுகர்லாம் சாப்பிட்றதில்ல, அதுக்கு பதிலாக கருப்பட்டி காப்பி குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு முட்டாள்தனம். அது கூடுதலாக சர்க்கரையை சேர்க்க தான் செய்யும். ஸோ இனிப்பில் ரொம்ப 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 அக்கறையாக இருக்கணும். நம்ம விளம்பரங்களை எடுத்தால் ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிறான். உண்மையிலே ஸ்வீட் எடு திண்டாடுன்னு போடணும். இன்றைக்கி வரக்கூடிய பல வியாதிகளுக்கு மிக அடிப்படையான காரணம் இனிப்பு தான். இனிப்புனா நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் சர்க்கரை வியாதிக்கு மட்டும் இல்லை, உடல் எடை கூடுறதுலேருந்து, இதய நோய்கள்லேருந்து, தசை நோய்கள்லேருந்து, இரத்த நாளங்களில் உள்ள பிரச்சனைகள்லேருந்து, எதிர்ப்பாற்றல் குறைவாக வரக்கூடிய நோய்கள் அத்தனையிலும் இனிப்பு தான் காரணமாக இருக்குது. ஸோ இனிப்பு மீது மனதில் ஒரு 40 வயது தாண்டியாச்சுன்னா வேணாயா, இனிப்பாக சாப்பிடணும்னு தோணால் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டுக்கோங்க, ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கோங்க, ஒரு கொய்யாவை சாப்பிட்டுக்கொள்வோம். இனிப்பை குறைத்து கொள்ளணும், உப்பையும் குறைத்து கொள்ளணும். சரி, இனிப்பையும் உப்பையும் குறைச்சாச்சு. மற்ற சுவை, அதிகம் தேடி தேடி சாப்பிட வேண்டிய சுவை கசப்பு. கசப்பான உணவுகளில் எங்கேயாவது நலக்கேடுகள் இருக்குதான் நான் தேடி தேடி பார்த்துருக்கேன். கசப்பு சாப்பிட்டா உடம்புக்கு ஏதாவது கெடுதி வருமா? இனிப்பு சாப்பிட்டா நிறைய தெரியுது, உப்பு சாப்பிட்டா தெரியுது. கசப்பான உணவுகள், கசப்பான பாவக்காய், கசப்பான கோவக்காய், கசப்பான வெந்தயம், கசப்பான சுண்டக்காய், இதில் ஏதாவது கெடுதல் உள்ள உணவு இருக்கான்னு பார்த்தா எதுவும் கிடையாது. கசப்பு ஆக சிறப்பான சுவைகளில் உண்டு. நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம உலகமே கொண்டாடிய, நம்ம கோவிட் காலத்தில் நமக்கு பேருதவியாக இருந்தது நிலவேம்பு. நிலவேம்பை ஏன் கொண்டாடுறோம்? அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த கசப்பு. அந்த கசப்புக்கு பின்னாடி பிட்டர்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் அவன் பிட்டர்ஸ்ன்னு சொல்கிறான். ஆண்ட்ரோகிராஃபிஸ் பானிகுலேட்டா அந்த பிளான்ட். அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய பானிகுலேட்டா AB அப்படின்னு 2 ஆல்கலைட், ரெண்டுமே அத்தனை கசப்பை நமக்கு கொடுக்கக்கூடியது. அந்த கசப்பில் 2 முக்கியமான பயன் இருக்கு. எந்த கசப்பாக இருந்தாலும் முதல் பயன் அது சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுறது. 2வது பயன், கசப்பு சுவை இருந்ததுன்னா அது நமக்குள்ள ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்குது, தன் எதிர்ப்பாற்றலை கூட்டக்கூடிய ஒரு சிக்கல் உள்ளவங்க, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, இல்லை லைக்கன் பிளானஸ்ங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இப்படியான ஒரு ஆட்டோ இம்யூன் நோய் நிலைகளில் கசப்பு தான் மிகச்சிறந்த ஒரு உணவாக இருக்கும். அப்போ நமக்கு இந்த மாதிரி மூட்டு வலி வரக்கூடாது. சித்த மருத்துவத்தில் நாங்கள் முதல்ல நிலவேம்பை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் பயன்படுத்துனது, அதிகம் பயன்படுத்தினது சிக்கன் குனியா காலத்தில். 2006 தான் இந்தியாவில் சிக்கன் குனியா வந்துச்சு. 2006 டிசம்பர் என்று நினைக்கிறேன், கேரளாவில் முதல்ல சிக்கன் குனியா வந்துச்சு. அதுக்கு முன்னாடி உலகத்தில் சிக்கன் குனியா அதிகம் பேசப்பட்டது 1950. 50 வருஷத்துக்கு அப்புறம் சிக்கன் குனியா வந்துச்சு. எல்லாரும் கைகால் வலி, எல்லாருக்கும் மூட்டு வலி, கையை மடக்க முடியல, நீட்ட முடியல. காய்ச்சல் 5 நாள் தான் இருந்துச்சு, காய்ச்சல் 10 நாள் தான் இருந்துச்சு. 10 நாள் காய்ச்சல் போனதுக்கப்புறம் போஸ்ட் வைரல் ஆர்த்ரால்ஜியா அப்படின்னு எழுதுனாங்க. காய்ச்சல் போனதுக்கப்புறம் முட்டு வலி இன்றைக்கும் நிறைய பேருக்கு இருக்குது. காய்ச்சல் வருது, வந்து போனதுக்கப்புறம் கை கால் வலி, முட்டு வலி, எல்லாம் ரொமட்டாய்டு இருக்கா, அது இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதெல்லாம் நெகட்டிவ். ஆனால் முட்டு வலி இருக்குது, கையை மடக்க முடியல, நீட்ட முடியல, விரல்களில் வலி இருக்குது, பெருமூட்டில் வலி. நிலவேம்பு அவ்வளவு சிறப்பாக பயன்படுச்சு. அது எப்படி பயன்படுகிறது, சிக்கன் குனியாவில் எப்படி நிலவேம்பு பயன்படுகிறது என்று ஆய்ந்து அறிந்தார்கள். ஆய்ந்து அறியும் போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த நிலவேம்பினுடைய கசப்பு, அதில் இருக்கக்கூடிய அந்த பானிகுலேட் AB, அது நம்முடைய உடலினுடைய இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. தேவையில்லாமல் அவசியம் இல்லாமல் நடக்கக்கூடிய அழற்சி,
2 எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. அந்த ஊடு சதைகளில் ஏற்படக்கூடிய அழற்சியை நிலவேம்பு குறைக்கிறது என்றார்கள். நண்பர்களே, இந்த கசப்பு உள்ள 50 கசப்புகளை சித்த மருத்துவம் பயன்படுத்தும். 5 கசப்பு நாங்கள் சொல்லுவோம், ஆயுர்வேதம் பஞ்சதிக்தம் அப்படின்னு சொல்லும். அந்த 5 கசப்புங்கிறது வேம்பு, நிலவேம்பு, சிவனார் வேம்பு, கறிவேம்பு, சர்க்கரை வேம்பு. 5 வேம்பு தான். வேம்பு, நிலவேம்பு, கறிவேம்பு, சிவனார் வேம்பு, சர்க்கரை வேம்பு. இந்த 5ஐயும் நாங்கள் கஷாயமாக கொடுப்போம், நெய்யில் சேர்த்து காய்ச்சி கொடுப்போம். அது எல்லாம் இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அது சோரியாசிஸாக இருக்கலாம், ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம், அதற்கு காரணம் கசப்பு தான். எதுக்கு இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா, உணவில் நம்ம கசப்பை மறுக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு புதன்கிழமை, கடந்த ஒரு வாரத்தில், கடந்த புதன்கிழமையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர், நல்ல மனசாட்சியை வைத்து கொண்டு சொல்லுங்க, எத்தனை பேர் தினம் கசப்பு சாப்பிட்ருப்போம்? தினம் கசப்பு சாப்பிட்ருப்போம்? யாராவது கை தூக்குங்க. ஒருத்தர் இருக்க மாட்டோம். இப்போ அடுத்த கேள்வி, எத்தனை பேர் தினம் ஏதாவது ஒரு இனிப்பை சாப்பிட்ருப்போம்? தினம் ஏதாவது ஒரு இனிப்பை சாப்பிட்டவங்க 80% மேலே. சில பேருக்கு சந்தேகம், சாமியார் மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, எடுத்தனான்னு தெரியல, எடுக்கலையான்னு தெரியலன்ட்டு. ஆனால் ஏதாவது ஒரு இனிப்பை நாம் கண்டிப்பாக தினசரி எடுக்கிறோம். ஆனால் ஏதாவது ஒரு கசப்பை நாம் எடுக்க தவறுறோம். நண்பர்களே, இன்றைக்கு வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டிய செய்தி நம்பர் 3, இனிமேல் தினசரி ஏதாவது ஒரு கசப்பை நாம் எடுத்து செல்வோம். வீட்டில் ஏதாவது ஒரு கசப்பு. எப்படி சார் கசப்புக்கு என்ன பண்ண? ஒன்றுமே இல்லையா, வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. வெந்தய பொடியை ஒரு 1/2 ஸ்பூன் காலையிலையும் மதியம் வாயில் போடலாம். வெந்தயத்தினுடைய பயனை நினச்சிங்கன்னா நினச்சி பார்க்க முடியாத நல்ல பலன்கள் வெந்தயத்தில் இருக்குது. ஃபெனுக்ரீக், அது ஒன்றும் சித்த மருத்துவத்தில் ஆதியில் சித்தர்கள் சொல்லி வந்ததில்லை. இடைக்காலத்தில் நம்ம வெளியில் அலெக்சாண்டர்லேருந்து வந்ததாக சொல்கிறார்கள், கிரீக்கத்திலேருந்து கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் வெந்தயம் மட்டும்தான் சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர், அதாவது கரையக்கூடிய நார், கரையாத நார்கள் ரெண்டும் உள்ளது வெந்தயம் மட்டும்தான். கரையக்கூடிய நார் என்ன பண்ணுன்னா இதயத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கும். கரையாத நார் மலத்தை தள்ளிவிடும், குடல்ல இருந்து மலத்தை தள்ளி விடுறதுக்கு. ரெண்டும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் 40 வயசுக்கு மேலே. அப்போ 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஏன் தினம் வெந்தயத்தை ஒரு காலையில் 1/2 ஸ்பூன், மதியானம் 1/2 ஸ்பூன் எடுக்கக்கூடாது? கசப்பான ஒரு மிகச்சிறந்த ஒரு விதைப்பகுதி வெந்தயம். ஸோ வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். சுண்டக்காய் உடல் சார்ந்த பல நோய்களுக்கு முதல் மருந்து. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டோடனே மோஷன் போகிற ஒரு பழக்கம் இருக்கும். அதெல்லாம் காபி குடித்தா ஒரு தடவை கக்கூஸ் போயிட்டு வரணும், காலை சாப்பாடு சாப்பிட்டா நான் போய் டாய்லெட் போயிட்டு வரணும், எங்கேயாவது வெளியே கிளம்புனா எதுக்கு இருங்க, ஒரு நிமிஷம் டாய்லெட் போயிட்டு வரேன், அப்படி சில பேர் இருப்பாங்க. அந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமுக்கு சுண்டக்காய் வத்தல் அவ்வளவு நல்லது. நம்ம சாதத்தில் கொஞ்சம் சுண்டக்காய் பொடியை போட்டு சாப்பிடலாம். நாம் சில அக்கறைகளை, கரிசனங்களை வீட்டில் இருந்தே ஆரம்பிக்க வேண்டும் நண்பர்களே. நான் அன்னைக்கு ஒரு நண்பர் வீட்டில் சாப்பிட போனப்போ அவர் வேப்பலை பொடின்னு ஒன்று போட்டார். ஒரு 7-8 வருஷம் இருக்கும். வேப்பலை கட்டின்னு கொடுத்தாரு. நான் அவ்வளோ அந்த வேப்பலை நல்லா இருக்கும், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருந்தது. நான் அந்த பரிமாறினவங்க நான் நினச்சிக்கிட்டேன் வேப்பலை கட்டினா வேப்பலை எல்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்க போல் அப்படின்னு. அந்த அம்மா, அந்த வீட்டில் இருந்த வயசான அம்மா சொன்னாங்க, தம்பி அது வேப்பலை கட்டினா வேப்பலை கிடையாது, கருவேப்பிலை. அப்புறம் நாங்கள் நாரத்தை இலை போடுறோம், எலுமிச்சை இலை போடுறோம், அதில் கொஞ்சம் வெல்லமும் இருக்குன்னு. அவ்வளவு சுவையானது. நம்ப மாட்டீங்க, கடந்த 4-5 ஆண்டுகளாக தினசரி ஒரு 1/2 ஸ்பூன் நான் அந்த வேப்பலை கட்டி போட்டு தான் சாப்பிட்றேன். சாதத்தில் அது போட்டு சாப்பிட்றேன். ஏன்னா கசப்பு தின சமயத்தில் கிடைக்காம போயிடலாம். ஒருவேளை பாவக்காய் வீட்டில் செய்யலை, ஒருவேளை கோவக்காய் இல்லைன்னா அந்த வேப்பலை கட்டி போட்டுப்போம். அன்னப்பொடி என்று ஒரு பொடி செய்வாங்க வீட்டில், நாமளே செஞ்சு வச்சுக்கலாம். இதெல்லாம் உடனே இதுக்கு அன்னப்பொடி செய்கிறதுக்கு உடனே போய் ஏதாவது நியூட்ரிஷன் கோர்ஸ்லாம் படிக்க வேண்டாம். நீங்களே தேடி பார்த்தீங்கன்னா அந்த அன்னப்பொடி செய்கிறது வீட்டில் சித்த மருத்துவம் அதை அஷ்டச்சூரணம்னு சொல்லும். 8 சரக்கு உள்ளது. அன்னப்பொடி, சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய், சீரகம், பெருஞ்சீரகம், இது மாதிரி 8 சரக்கு, கருவேப்பிலை, இந்துப்பு, அவ்வளோதான். அதை பொடி செய்து அதை சாதத்தில் போட்டு சாப்பிடுவாங்க. சீரணத்தை செம்மைப்படுத்துவது. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பல நோய்கள் ஆரம்பிக்கிறது வயிற்றில் இருந்து தான். உன் வயிறு சரியாக இருந்ததுன்னா, உன்னுடைய சீரணம் சரியாக இருந்ததுன்னா, உன்னுடைய மலம் வெளித்தள்ளப்பட்டு வாயு தங்காமல் இருந்தால் பல வியாதியை நாம் வெற்றி கொள்ளலாம். வயிறு சரியாக இருந்ததுன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? வயிற்றில் நமக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் சந்தோஷமாக இருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, நமக்காக நமக்கு முகம் தெரியாத பல மக்கள் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் நண்பர்களே. நாம் அவர்களை எல்லாம் மறக்கிறது தான் அறமற்ற செயலினுடைய அஸ்திவாரம்.
இப்போ நம்ம இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம எல்லாரும் உட்கார்ந்ததுக்கோ நான் வந்ததுக்கோ நமக்கு தெரிந்தவர்கள் மட்டுமா காரணம்? எத்தனை பேருடைய உழைப்பு நம்ம இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. அதே மாதிரி தான் இன்னைக்கு மத்தியானம் நீங்கள் சாப்பிட்ட ஒரு கத்திரிக்காயின் சுவைக்கு, கத்திரிக்காய்க்கு நேரடியாக தெரிஞ்ச அந்த விவசாயியோ இல்லை என்றால் அதை வணிகம் செய்த ஒரு வணிகரோ மட்டும் காரணம் இல்லை. இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய முகம் தெரியாத பல பாக்டீரியாக்களும் மண்புழுக்களும் சேர்ந்து தான் கத்திரிக்காயின் சுவையை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கு. அப்போ அந்த மண்புழுவையும் அந்த நுண்ணுயிரியை நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதனால்தான் நம்மாழ்வார் போன்றவர்கள் வந்து திரும்ப திரும்ப அந்த மண்ணுக்கு கீழே நமக்காக தினம் தினம் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய உயிரிகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மண்ணுக்கு கீழே பெயர் தெரியாத நுண்ணுயிரிகள் நமக்காக உழைத்து கொண்டிருக்க மாதிரி வயிற்றுக்குள்ளே நமக்காக கோடானு கோடி பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் நமக்காக உழைத்து கொண்டே இருக்கின்றன. அந்த உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய பாக்டீரியாவும் வைரஸும் நல்லா இருக்கணும்னு நினச்சி நம்ம சாப்பாடு இருக்கணும். இன்றைக்கு GBA என்கிற ஆங்கில சொல்லை மருத்துவ உலகம் அதிகம் உச்சரித்து கொண்டிருக்கிறது. கட் பிரெயின் ஆக்சஸ். குடல்ல பாக்டீரியாவும் வைரஸும் நல்லா இருந்தாதான் உன் மூளை மிகச்சரியாக வேலை செய்யும். உனக்கு எதிர்பார்த்தல் எவ்வளோ வேணும், உன்னுடைய மெட்டபாலிசம் எப்படி நடக்கணும், உன் சிந்தனை எப்படி இருக்கணும், உன்னுடைய உரை எப்படி இருக்கணும், உன்னுடைய உரையாடல் எப்படி இருக்கணும், அத்தனையும் சொல்வதற்கு உன்னுடைய குடல் நலமாக இருக்கணும். நண்பர்களே, அந்த குடல் நலமாக இருப்பதற்கு நம் மெனக்கெடல் நல்லா இருக்கணும். நம் மெனக்கெடல் நல்லா இருந்தால் தான் குடல் நலமாக இருக்கும். அதற்கு ரொம்ப சிறப்பான, ஆக சிறப்பான எளிய ஒரு உணவு மோர். அந்த மோர் அருந்தக்கூடிய பழக்கம், அந்த மோர் வந்து அந்த மோரில் இருக்கக்கூடிய லாக்டோபாசிலஸில் இன்றைக்கு மில்லியன்ஸ் ஆஃப் டாலரை கொட்டி கொண்டிருக்கிறார்கள் நவீன அறிவியலாளர்கள். எப்படி அந்த லாக்டோபாசிலஸ் வேலை செய்து சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த லாக்டோபாசிலஸ் பேஸ்டாக வரக்கூடிய மருந்துகளை தேடி பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்தின் உச்சம் வருகிறது. அவன் அதில் எப்படி ஜெனட்டிக்கல் மாடிஃபை பண்ணலாம், அதை எப்படி அந்த லாக்டோபாசிலஸை கேப்சூலை வச்சு எவ்வளோ தூரம் சந்தைப்படுத்தலாம், ப்ரோபயாட்டிக்ஸ்னு ஒரு பெரிய சந்தைக்கு உண்டாகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம ரொம்ப சாதாரணமாக காலையில் நீர் ஆகாரம் சாப்பிட்டோம். முந்தின நாள் ஊற்ற சாதத்தில் தண்ணியை ஊற்றி வச்சு கையை பசைஞ்சு கொஞ்சம் மோரை விட்டு காலையில் குடித்து கொள்வது நம்முடைய மரபு பழக்கமாக இருந்தது. அந்த பழக்கத்தை இன்றைக்கு அறிவியல் கண்களால் உற்று பார்க்கும்போது அதில் அவ்வளவு லாக்டோபாசிலஸ் குடலுக்கு நல்லது செய்யக்கூடியதாக இருக்குது. நண்பர்களே, வயிறை சரியாக வைத்துக் கொள்வதற்கான மெனக்கடல்களை தினம் தினம் வீட்டில் ஆரம்பிங்க. ஒரு ஐங்காய பொடி, ஒரு அன்னப்பொடி, ஒரு வேப்பிலை கட்டி, ஒரு சுக்குமல்லி காஃபி, ஒரு சீரக தண்ணீர், ஒரு திரிகடுகம் காஃபி, இது மாதிரியான விஷயத்தை வீட்டில் நம்ம செய்யணும். இதெல்லாம் எங்கே சார் கிடைக்கும்? அமேசானில் ஆர்டர் போட்டால் வருமா? வந்தாலும் வரும் தெரியல. எல்லாம் அமேசான் எல்லாத்தையும் விற்கிறான். இதெல்லாம் செய்யணும் ரொம்ப கஷ்டமே. எப்படி ஒன்னொன்னையும் தேடி அலையிறது? ஆகஸ்ட் 14 கூலி படத்துக்கு எப்படி அலைஞ்சு திரிஞ்சு டிக்கெட் வாங்க போகிறோம்? போய் அதுக்கு அடித்து பிடிச்சி காசை கொடுத்து போய் திரைப்படத்துக்கு போய் நிற்கிறோம் இல்லையா? அதற்கு செய்யக்கூடிய அக்கறை நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகிட்ட கொஞ்சம் கரிசலாங்கண்ணியும் கொஞ்சம் சீரகப்பொடியும் கொஞ்சம் சுக்குமல்லி காப்பியும் நம்மால் ஏன் வாங்க முடியல? பல பேர் என்ன பேசுவாங்க, சார் நீங்கள்லாம் நிறைய பேசிட்டே போகிறீங்க, இந்த ஆர்கானிக் உணவுகள், கருப்பு கவுனி, மாப்பிளச்சம்பெல்லாம் விலை ஏறிடுச்சு. என்னையா ஏறிடுச்சு? தங்கம் ஏறுற மாதிரி ஏறிச்சா? 10 ரூபா 50 ரூபா விலை கூடி இருக்கிறது. 50 ரூபா விலையை அந்த ஏழை விவசாயிக்கு கொடுப்பதற்கு நமக்கு எதுக்கு தயக்கம்? நம்ம கொடுக்கலாமே. 100 ரூபா கூட கொடுத்து வாங்கி நம்ம ஒரு மாதத்திற்கு எத்தனை கிலோ அரிசி வாங்கிட போகிறோம்? 200 கிலோ அரிசி வாங்க போகிறோம். 5 கிலோ 3 கிலோ அரிசி வாங்கும்போது 50 ரூபாய் கூட கொடுத்து அந்த அரிசியை, மிகச்சிறப்பான அரிசியை நம்ம பயன்படுத்துறதுல என்ன தவறு? கொஞ்சம் அக்கறை வேணும். நமக்கு சில மெனக்கடல்கள் வேணும். ஏன்னா நமக்கு முன்னாடி நிற்கக்கூடிய நோய் கூட்டங்களை பார்க்கும்போது நோய் கூட்டத்துக்கு உள்ளே போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதற்கான செலவினங்கள் என்ன எல்லாத்தையும் அரசாங்கம் பார்த்துக்குதா? இங்கிலாந்தில் ஒரு நோய் வந்ததுன்னா ஒரு கடைநிலை ஊழியன்லேருந்து பிரதம மந்திரி வரைக்கும் ஒரே தரமான மருந்தை அங்கே கொடுக்குறாங்க. NHS வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ மெடிசின். நம்ம ஊரில் அப்படி இல்லை. எல்லாம் அவுட் ஆஃப் த பாக்கெட் எக்ஸ்பென்ஸ் தான். கையிலிருந்து ஒரு மருந்துகளை வாங்கும்போது எனக்கு ஒரு விஷயத்தை அன்றைக்கி ரொம்ப மனசுக்கு ரொம்ப தைத்த விஷயம். ஒரு போலீஸ்காரர், அவர் வந்து ஒரு ஹெட் கான்ஸ்டபிளாவோ ஏதோ இருந்து ரிட்டையர்டாக இருக்கார். அவருக்கு வந்து உணவு குழலினுடைய கடைசி பகுதியிலையும் இறப்பையினுடைய மேல் பகுதியில் ஒரு புற்றுக்கட்டி. நெஞ்ச கறிக்குது, எது கழிக்குது, ரொம்ப நாளாக நேரம் தப்பி சாப்பிட்றது, கடுமையான வேலை சுமை, வீட்டில் பல்வேறு அழுத்தங்கள். அவருக்கு வந்து ஒரு சின்ன புற்று. ரிட்டையர்டாகி 1.5 வருஷம் தான் இருக்குது. 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு எல்லாம் இருக்குது. இந்த வயிற்றில் இந்த கட்டிக்கு வந்து நான் வந்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு மருத்துவரை அனுப்பி கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, சார் ஆரம்ப கட்டம் தான், கொஞ்சம் கீமோ சிகிச்சை கொடுத்து அதுக்கப்புறம் வேணும்னா அது அறுவை சிகிச்சை பண்ணிடலாம் அப்படிங்கிறோம்.
அப்போ அந்த மருத்துவர் சொல்கிறாரு, ஒரு கீமோவுக்கு வந்து இவ்வளோ 40,000 35,000 ஆகும், ஒரு 6 கீமோ எடுக்கணும்னு இவ்வளோ பணம் செலவாகும்னு சொல்கிறாங்க. அந்த காவலர், ஓய்வு பெற்ற காவலர் என்ன சொல்கிறார், இதெல்லாம் வேணாங்க, போதுங்க, இது ஒரு 4-5 லட்சம் இப்போ சொல்கிறாரு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3-4 லட்சம் ஆகும், நான் இருந்தால் இன்னும் ஒரு 3-4 வருஷம் இருப்பேனா, போய் சேரங்க, என் பிள்ளைகளுக்கெல்லாம் நிறையா வேலைகள் இருக்குது, இங்கே இருக்க கடனை வாங்கிலாம் பண்ண முடியாது அப்படின்னு அவர் முடிவெடுக்கிறார். கடுமையான வாக்குவாதம் எனக்கும் அவருக்கும். இல்லைங்க, இதுக்கெல்லாம் அரசாங்கத்திலேருந்து இவ்வளோ உதவி இருக்குது, அதை எடுத்துக்கலாம், அது போக மீதி இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவர் தன்னுடைய ஏழ்மையையும் தன்னுடைய செலவு செய்ய முடியாத ஒரு கடினத்திலையும் மரணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு வரார். அதே நேரத்தில் அடுத்த வாரத்தில் ஒரு பேஷண்ட் வராங்க. அவங்க பூனாவில் இருந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல மருத்துவமனைக்கு ஏர்லிஃப்ட் பண்ணி வருது அந்த அம்மா. ஒரு கீமோவுடைய விலை வந்து 17 லட்சம். 12 மாதங்கள் கொடுக்க போகிறாங்க. 17 லட்சம் ரூபா கொடுக்கறதுக்கு தனி விமானத்தில் வந்து சிகிச்சை எடுக்கக்கூடிய ஒரு மக்களும் தன்னுடைய ஓய்வூதியத்தால் தன்னுடைய இரைப்பை நோயை பார்த்து கொள்ள முடியாத ஒரு சமச்சீரற்ற நிலையில் தான் இந்தியா இன்றைக்கும் இருக்கிறது நண்பர்களே. அப்படி இருக்கிற சூழல்ல அவராவது ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர், அதையும் தாண்டி விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்ததுன்னா எவ்வளவு சிக்கல்களுக்குள்ளே போய் நம்ம நிற்போம் நினச்சி பாருங்க. ஒரு பெண்மணி வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர், அவங்களும் ரிட்டையர்டு, அவங்க பொண்ணு கூட்டு வராங்க. அந்த பொண்ணு கூட்டு வந்து அந்த அம்மாவை கூட்டு வந்துட்டு வந்திருக்காங்க. கையில் பெரிய ஃபைலு. அந்த ஃபைலை திறந்து பார்த்தா புற்றுநோய் வந்து சற்று பரவி இருக்குது, மார்பக புற்றுநோய். நான் பார்த்த உடனே, என்னம்மா நீங்கள் இதை முதலே கவனிக்கலையா, ஏன் இவ்வளவு பரவுகிறேன்? அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா அப்படி ஒரு முறைச்சி பார்க்குறா. சொன்னால் கேளுங்க, நல்லா கேளுங்க அப்படின்னு அப்படி ஒரு கோவத்தோடு அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணு அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறது, திருமணமாகி அமெரிக்கா போயிடுச்சு. அப்போ இந்த அம்மா அப்படியே இருக்குது. நான் உடனே கேட்டேன், அம்மா நீங்கள் ஆசிரியை, ஸ்கூல் டீச்சராக இருக்கீங்க, செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் தெருவாக சொல்கிறாங்க, உங்கள் மார்பில் ஒரு கட்டி இருக்கிறதே உங்களால் உணர முடியலையா, ஏன் பார்க்காம விட்டீங்கன்னு கொஞ்சம் எனக்கு ஒரு கோபமாகவும் இருந்தது. என்ன படிச்சிருக்காங்க, தன்னுடைய மார்பு கட்டியே முதல்ல தெரியாமல் போயிடுச்சு, இது ஒன்றும் அந்த காலம் கிடையாது, இப்போ எவ்வளோ விளம்பரங்கள் இருக்குது தெரியலையான்னு ஒரு ஆதங்கத்தில் நான் கேட்குறேன். அப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டே, இல்லைம்மா அப்புறம் அடுத்தடுத்து என்ன செய்யணும், கொஞ்சம் நுரையீரலில் பரவிருச்சு, கொஞ்சம் எலும்பில் இருக்குது, சிகிச்சைகள் நவீன மருத்துவத்தில் போயிட்டுருக்கு, கூடுதலாக என்ன உணவு எடுக்கணும், என்ன ஏதாவது மூலிகைகள் கொஞ்சம் பயன்படுமான்னு கேட்க என்கிட்ட வந்திருக்காங்க. அதையெல்லாம் பேசி பயப்படாதீங்க, நல்லா இடம், என்னையோ இப்போ பார்த்துக்கிட்டீங்க பரவாயில்லன்னு அனுப்பிட்டேன். ஆனால் என் மனதில் ஓரமாக ஒரு ஆதங்கம், அந்த டீச்சர் ஏன் பார்க்காம போயிட்டாங்க அப்படின்னு. மருந்து வாங்குவதற்கு வெளியே போயிட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த அம்மா மட்டும் உள்ளே வருது. உள்ளே வரும்போது அந்த அம்மா சொன்னது தான் என்னால் தாங்கிக்கவே முடியல. டாக்டர் ஒரு 2 நிமிஷம் பேசலாமாண்ணா, வாங்க உட்காருங்க. உட்கார்ந்த உடனே சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட என்னை குற்றச்சாட்டு பண்ணி பேசுனால, அவன் என் மூத்த மக, அவள் வந்து கல்யாணம் பண்ணி அமெரிக்காவில் இருக்கா, எனக்கெல்லாம் மார்பு கட்டி இருக்குன்னு 4 வருஷம் முன்னாடியே தெரியும். என்னம்மா அப்படி சொல்கிறீங்க, கட்டி இருக்குன்னு தெரியும்னா பார்க்க வேண்டியதானே, ஏன் பார்க்கல? எனக்கு கட்டி இருக்குன்னு தெரியும் போது என் பெண்ணுக்கு நான் வந்து வரன் பார்த்து கல்யாணம் நிச்சயமாகிற சுச்சுவேஷனில் இருக்குது. ஒருவேளை எனக்கு மார்பில் புற்றுக்கட்டின்னு வந்துருச்சுன்னா என் பிள்ளையோட கல்யாணம் நின்றுமோ, மரபு ரீதியாக அந்த பெண்ணுக்கு வந்துருமோன்னு அச்சப்பட்டுருவார்களோ அப்படின்னு நினச்சி நான் யார்கிட்டையும் சொல்லாமல் விட்டு அப்படியே நான் விட்டுட்டேன். இன்றைக்கி இவ வந்து பேசுகிறா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. வேதனையாக இருந்தது. எவ்வளவு கேடுகட்ட சமூகத்தில் நாம் இருக்கிறோம். அந்த அம்மாவின் குறையில்லை, ஆனால் நம் சமூகம் இன்றைக்கும் வந்து நோயை விட இந்த மாதிரி விஷயங்களை, அந்த அம்மாவை பாதுகாக்கணுங்கிறத விட அந்த அம்மாவுக்கு இருக்கான அச்சத்திற்கு காரணம் நம் சமூகம் இப்படியான ஒரு விஷயத்தில் இருந்துட்டு. ஸோ இப்படியான ஒரு நோய் என்பது தட்டையாக அவர்களை மட்டும் பாதிக்கக்கூடிய விஷயம் இல்லை, கூட இருக்க எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் நம் அக்கறைகள் வலுவாக இருக்கணும், மிகப்பெரிய அக்கறைகளோடு இருக்கணும். ஒவ்வொரு வேளை உணவும், அது காலை உணவோ மதிய உணவோ இரவு உணவோ, ரொம்ப ரொம்ப அக்கறையாக இருந்து எடுக்கக்கூடிய விஷயமாக எடுத்துக்கொள்ளணும். நான் முதலில் சொன்னபடி இனிப்பையும் உப்பையும் குறைத்து கொள்வோம், கசப்பையும் துவர்ப்பு ரொம்ப முக்கியம். வாழைப்பூ, வாழைத்தண்டு, நெல்லிக்காய் எல்லாமே துவர்ப்பு தான். அந்த கசப்பும் துவர்ப்பும் அதிகமாக இருக்கணும், புளியும் காரமும் மிதமாக இருக்கணும். மொத்தத்தில் 6 சுவைகளில் இனிப்பு உப்பை குறைத்து கசப்பு துவர்ப்பை கூட்டி புளிப்பு காரத்தை மிதமாக வைத்துக்கொள்வோம். தினசரி பழங்கள் மிக அதிகமாக இருக்கணும். ஏதாவது ஒரு பழம், நம்ம ஊர் பழங்கள், உடனே போய் நியூசிலாந்துலேருந்து கிவி வரணும், அப்படியே மடகாஸ்கர்லேருந்து ஆப்பிள் வரணும்னு அவசியப்பட வேண்டாம். நம்ம ஊர் பழங்கள் போதுமானது. நம்ம ஊர் கீரைகள், நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய நிறைய மணமூட்டிகள், ஸ்பைசஸ்,
இஞ்சி, பூண்டு, புதினா, சீரகம் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு மருத்துவ குணம் உண்டு. அதை ஒரு தேநீராகவோ உணவில் குருமாவாகவோ ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கொள்ளணும். நம்ம உள்ளூரில் கிடைக்கக்கூடிய மீன்கள் புரதம் மிக மிக அவசியம். நம்ம ஊரில் புரதச்சத்து மிக குறைவாக இருக்கிறது. இன்றைக்கி காலையில் கூட நான் அந்த வெண்ணாற்று கரையில் நடந்துட்டு இருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய அந்த அணைக்கட்டு பக்கத்தில் ஒரு மீனவர் மீன் பிடித்து கொண்டிருந்தார். குட்டி குட்டி மீன்கள் துள்ளி துள்ளி ஓடுவதை கூடையில் பிடித்து கொண்டிருக்க காட்சியை நான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன சார் அது மீன், என்ன மீன் கேட்டால் அது சாறு முட்டி அப்படின்னு சொன்னார். இப்படி குட்டி மீன்ல இருந்து இங்கே கிடைக்கக்கூடிய வாவல்ல இருந்து எத்தனை கடல் மீன்கள், உடலுக்கு அவ்வளவு நல்ல மீன்கள் நமக்கு கிடையாது. மீன்கள் பிரதானமான உணவாக நம்ம இருக்கட்டும். புரதங்கள் மிக அதிகமாக தேவைப்படக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். உணவில் ஒட்டுமொத்தத்தில் அக்கறையாக இருக்கக்கூடிய சமுதாயமாக நாம் மாற வேண்டும். கடைசியாக இறுதியாக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். சர்க்கரை கூடுது, இரத்த கொதிப்பு கூடுது, புற்றுநோய் கூடுது, இதெல்லாம் ஒரு பக்கம். கூடிக்கொண்டே இருக்கக்கூடிய இன்னொரு நோய் மது வெறி நோய். யாரை பார்த்தாலும் திரும்ப திரும்ப தன்னால் சொல்கிறது என்ன அப்படின்னா, கொஞ்சமாக குடித்தா தப்பு இல்லை, சோஷியல் ட்ரிங்கிங் தான், எப்போவாவது நான் குடிப்பேன்னு சொல்லி குடிக்கு மெல்ல மெல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பெருவாரியான சமுதாயம் குடியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக வந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு குடியும் எந்த ஒரு அளவிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது. எந்த ஒரு மருத்துவமும் குறைந்த அளவில் குடித்தால் நல்லது என்று எவரும் சொன்னதில்லை. அவன் இப்போ கூட ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு, யுவர் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னு ஒரு கட்டுரை வந்திருக்கு. யாருக்கு அது பாதிக்கும் யாருக்கு பாதிக்காது என்பது தெரியாது. சில பேர் தினம் குடிக்கிறான், ஒன்றும் ஆகலை அப்படின்னா அவனுடைய கட்டமைப்பு அப்படி. பட் அந்த கட்டமைப்பு உனக்கு இருக்கிறதா எனக்கு இருக்கிறதா என்று ஆய்ந்தறிய இன்னைக்கு ஆய்வுகள் எதுவும் கிடையாது. அப்போ மதுவை அருந்தும் பொழுது நாமே ஒரு சிக்கலுக்குள் போகக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும். நண்பர்களே, ஒருபோதும் மது அருந்துவதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பெண்களே, மது அருந்துபவர்களை ஒருபோதும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.